வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்னா பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு அங்கே போயிருக்கிறோம். இப்போ நாம் அங்கே போகிற வழியிலேயே அந்த பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே மொத்தம் 3 கோயில் இருக்குது. கொண்டத்து காளியம்மன் கோயிலோடு சேர்த்து இப்போ நம்ம அதைத்தான் பார்க்க போகிறோம். முதல் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து பெருமாள் கோயில், ஆதி நாராயண பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமாள் கோயில். இந்த பெருமாள் கோயில் தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு ஈஸ்வரன் கோயில் ஒன்று வரும். அந்த ஈஸ்வரன் கோயில் அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அது அமரப்பனீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது பார்த்திங்கன்னா கொண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு கிட்டவே, அதாவது லெஃப்ட் சைடில் காளியம்மன் கோயிலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அங்கே லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டில் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்துட்டு அமரப்பனீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸ்வரன் கோயிலுக்கு. இந்த கோயில் வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய ஒரு கோயில். ஏன்னா அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பளிங்கு கல்லையே செஞ்சுருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போகணும். அந்த ஈஸ்வரன் கோயில் முழுமைக்குமே கண்டிப்பாக பூராமே பளிங்கு கற்கள்னால தான் செஞ்சுருப்பாங்க. நாம் அதை அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. இந்த விநாயகர் கோயில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நான் அதை உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பார்த்தா வாத்துகள் எல்லாம் நிறைய ஓட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த வாத்துகள் வந்து மொத்தம் ஒரு 2500 வாத்துகள் இருப்பதாக அந்த வாத்து மேய்க்கிற ஒரு சின்ன பையன் சொன்னாப்படி. இப்போ நாம் வந்து இந்த அமரப்பனீஸ்வரர் கோயில்கிட்ட போயிட்டோம். இந்த கோயில் தான் நான் சொன்னது. பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளார உள்ளே போனால் கம்ப்ளீட்டாக பூரா பளிங்கு கற்களாலேயே ஆகிருக்கு. கோயில் வந்து மிகவும் சிறப்பாக இருக்குது. பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நீங்கள் பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை போய் நீங்கள் கண்டிப்பாக சுற்றி பார்க்கணும். அந்தளவுக்கு மிகவும் அற்புதமாக இருக்குது இந்த கோயில். பாருங்கள், வாத்துகள் வந்து பார்த்திங்கன்னா அடேங்கப்பா எவ்வளோ வாத்துகள் போகுதுன்னு பாருங்கள். மிகப்பெரிய ஒரு பண்ணை மாதிரியே தெரியுது. பார்த்தா அத்தனை வாத்துகள் அப்படியே வரிசையாக போகுதுங்க. பார்த்தாலே தெரியுது. இந்த சின்ன பையன்தான் வாத்து மேய்க்கிற பையன். இது யாருதுன்னு கேட்டால் அவங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னான். பாருங்கள், அவங்க அப்பா அம்மா எல்லாமே சேர்ந்து தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னான் அந்த பையன். இதில் எத்தனை வாத்துக்கு தம்பி? 2500 வாத்தா? எல்லாம் நீ ஒருத்தனே தான் வளர்த்துறியா? நீங்கள் வளர்த்துறீங்களா? இப்போ எப்படி இதெல்லாம் முட்டை வைக்குமா இல்லை இந்த இது கறிக்கு விற்கிறதா? முட்டை வைக்கிறதுக்கு இதெல்லாம் உனக்கு 20 நாள் நல்லா முட்டை வச்சு மறுபடியும் இன்னும் இதாகிறேன். உன்னோட பேர்? ரஞ்சிதா. பரவாயில்ல, நீ கூட உங்கள் அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் ஆகிறியா? சந்தோஷம். இதெல்லாம் காலையில் ஓட்டிகிட்டு வருவீங்க, மறுபடியும் சாயங்காலம் கொண்டு போய் பண்ணையில் அடைச்சிருவீங்க, அப்படி தானா? சரி, சந்தோஷம். சரி, ரைட், ரொம்ப தேங்க்ஸ். பாருங்கள், இதுதான் அமரப்பனீஸ்வரர் கோவிலோட முன் மண்டபம், அதாவது முன்வாசல் கோபுரம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்போ நாம் இதெல்லாம் பின்னாடி அப்புறம் அடுத்தது உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நாம் அடுத்தது கொண்டத்து காளியம்மன் கோயில் போக போகிறோம். அந்த கோயில் போய் முழுமையாக பார்க்கலாம். அதுவுமே பூரா ஃப்ரெஷ்ஷாக, அதாவது நல்லா நீட்டாக புதுமையாக செஞ்சுருக்கிறாங்க. அதையும் நாம் பார்க்கலாம். இப்போது நாம் வந்துட்டு இப்போ அமரப்பனீஸ்வரர் கோவில் முன்வாசலில் தான் நிற்கிறோம். இப்போ நம்ம அமரப்பனீஸ்வரர் முன்வாசலில் தான் நிற்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு தெரியும் கோயில் வந்து எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு. நீ அடுத்தது நாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த கோயிலையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு போயிடலாம். பாருங்கள், நாம் அடுத்தது கொண்டத்து காளியம்மன் கோயில் போக போகிறோம். பார்த்திங்கனாலே தெரியும். நான் முக்கியமாக உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அதாவது வந்து என்னென்னா, இந்த கோயிலில் ஏகப்பட்ட திரைப்படங்கள் எடுத்திருக்கிறாங்க. அதில் வந்து கோவில் காளைன்னு ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க. அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 90% படம் இந்த அமரப்பனீஸ்வரர் கோயில்லையுமே இந்த கொண்டத்து காளியம்மன் கோயிலில் மட்டுமே தான் எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட அந்த படத்தில் 90% இந்த 2 கோயில் தான் காமிச்சிருப்பாங்க. அதுபோக அந்த பிள்ளையார் கோயில் நான் சொன்னேன்லங்க, அந்த பிள்ளையார் கோயிலும் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க.
இனி நாம் வந்துட்டு குண்டத்து காளியம்மன் கோயிலுக்குள்ளார உள்ளே போகிறோம். அந்த கோயிலோட அற்புதங்களெல்லாம் நீங்கள் பார்க்க உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள். நான் இனி வந்துட்டு இதோட என்னோடய வாய்ஸ் ஓவர் முடிச்சுக்கிறேன். இனிமேல் கொண்டு வர்றது அத்தனையுமே உங்களுக்கு ஒரிஜினல் வாய்ஸில் வரும். நீங்கள் பாருங்கள். அதாவது ஒரிஜினலாக அந்த வீடியோ எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி வரும். நீங்கள் பாருங்கள். பாருங்கள், பாரியூர் கோயிலில் வந்துட்டு முன்னாடி அவ்வளோ அழகாக சிலைகள் வந்து அப்படியே அற்புதமாக வடிவமைச்சிருக்கிறாங்க. கோயில் உள்ள என்ட்ரன்ஸில் கோயில் வந்து இதுக்கு நேர் ஆப்போசிட் பார்த்த மாதிரி இருக்குது. நாம் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். கோயிலோட அனைத்து மேலே இதுலேயுமே அங்கங்கே சிலைகள் அற்புதமாக வடிவமைச்சிருக்கிறாங்க. இது பெருமாள் விஷ்ணு. இங்கே வந்துட்டு அருள்மிகு சித்தி வல்லப கணபதி விநாயகர் அற்புதமாக அமைச்சிருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அருள்மிகு சப்த கன்னிகள் அப்படியே இது அந்த கன்னிமார் கோயில். இல்லை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 7 கன்னிமார்கள் இருப்பாங்க. அந்த கன்னிமார் கோயில் 1 2 3 4 5 6 7 கன்னிமார்கள் இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இது பொங்காளி அம்மன். இதுதான் வந்து நம்ம குண்டத்து காளியம்மன் திருக்கோயில். பார்த்துக்குங்க, இதான் குண்டத்து காளியம்மன் கோயில். எங்கப்பா இதுதான் குண்டம் வரும். இந்த இடத்துல தான் வந்து குண்டம் இறங்குவாங்க. அதாவது ஆடி மாதம்தான் அது குண்டம்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில எந்த மாதம்னு. நாம் அதை விசாரிச்சுக்கலாம். இது பேர் கருப்சாமியா, வீட்டு சாமியா கருப்சாமியான்னு தெரியல. எந்திரம் கட்டு எந்திரம் கட்டுறாங்க. இல்லை சாமி கோவில் மிக பிரம்மாண்டம் அமைச்சிருக்கிறாங்க. ஆண்டவா சாமி கும்பிட்டு கூட்டம் இல்லாமல் எது செல்வா வா
இப்போ இங்கே தான் இல்லையே கொஞ்சம் வந்தாங்க உள்ளே போயிட்டாங்க உள்ளே போயிட்டாங்க இதான் குண்டம். என்ன மாதம் இது குண்டம் வைக்கிறது? இது மார்கழி கடைசியில். ஓ, மார்கழி மாதம்தான் குண்டம். இங்கே வந்து கோயிலுக்குள்ளார என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அற்புதமாக சிலைகள் எல்லாம் வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்கள். பளிங்குக்கல்ல ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்கிறாங்க கோயில். கல் அப்படியே பளிங்கு கல் மாதிரி இருக்குது. கோயில் வந்து அற்புதமாக கட்டியிருக்கிறாங்க. இங்க போட்டோ எடுக்கலாங்களா? உழுந்துட்டு வராம நெல் ஒன்று எடுக்கணும். இதுதான் பாரியூர் அம்மன் கோயிலோட திருமண மண்டபம். திருமண மண்டபம் எவ்வளோ அழகாக அற்புதமாக வடிவமைச்சுக்கிறாங்கங்கிறத பாருங்கள். டைம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கிளம்பி போங்க. நாங்கள் வந்து ஸ்ரீ அமரப்பனீஸ்வரர் ஆலயம். அமரப்பனீஸ்வரர் ஆலயம் தான் நம்ம இப்போ உள்ளே போய் சாமி கும்பிட போகிறோம். பாருங்கள், இதுதான் அமரப்பனீஸ்வரர் ஆலயம். பார்த்திங்கன்னா முழுவதுமான பளிங்கு கல்களாலே கட்டப்பட்ட கோயில். மிக பிரம்மாண்டமான சிவன் ஆலயம். எங்கப்பா உள்ள நுழைஞ்ச உடனே சிவன் அற்புதமாக காட்சி அளிக்கிறாரு. வாங்க மெயின் என்ட்ரன்ஸ்க்கு போகலாம். இந்த பக்கம் பார்ப்போம். எந்த பக்கம் பார்த்துக்குதுங்க தெரியல. இது அந்த பக்கம் பார்த்துக்குது இருக்குது. ஈஸ்வரர் வந்து அப்போ அந்த பக்கம் பார்த்து
அமரப்பணீஸ்வரர் திருக்கோயில் மிகவும் அற்புதமாக அமைச்சிருக்கிறாங்க. பூராமே பளிங்கு கற்களால் ஆன ஈஸ்வரன் கோயில். அட்டேங்கப்போ எல்லாமே சுத்தமாகவே கம்ப்ளீட்டாக பளிங்கு கற்களால் தான் கட்டப்பட்டிருக்குது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். இங்கே 2 கோயில் இருக்குது. இது என்ன கோயில்னு பாரு செல்வா. இது முருகர் கோயிலாட்ட இருக்குது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம். இந்த திருக்கோயில் சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேலாக புதுப்பாளையம் கனவாள கோத்திர கவுண்டர்களின் சுவாதீனத்தில் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. திருக்கோயில் 1/7/1974 முழுமையாக புதுப்பிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மீண்டும் மாசி மாதம் 5ஆம் நாள் 17/2/2006 மகா கும்பாபிஷேகம். 2006 வந்து இன்னும் ஒரு ஜம்முன்னு எவ்வளோ அழகாக வச்சுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது சொல்லுவோம். உண்மையிலுமே கண்டிப்பாக இது நம்ம மிக பிரம்மாண்டமாக 2021 ஆமாம் கோயில் நீ சொன்ன மாதிரி அந்த பக்கம் பார்த்துக்குதாட்டப்போ கிழக்கு மேற்கு நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியல. நந்தியும் கிக்குது இப்படி பார்த்துக்குதப்போ. அமரப்பணீஸ்வரர் திருக்கோயில். இப்படி பார்த்தா இருக்குது. ஆண்டவா முற்றிலுமாக பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட கோயில். சூப்பராக கட்டிக்கிறாங்க பாருங்கள். முற்றிலுமே இந்த கோயில் வந்து பளிங்கு கற்களாலேயே கட்டப்பட்டிருக்கிறது. உண்மையிலுமே பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக கட்டிக்கிறாங்கன்னு. அப்படிங்கப்பா முழுவதுமே பாருங்கள் பூராமே பளிங்கு கற்களாலே கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோயில். வேலைப்பாடுகள்லாம் மிகவும் அற்புதமாக இருக்குது. இது சண்டிகேஸ்வரர் ஆலயம். சண்டிகேஸ்வரர் டெம்பிள். நவக்கிரகம் பார்த்திங்கன்னா இது பைரவர் கோயில். இது பூராமே கம்ப்ளீட்டாக பளிங்கு கற்கள் தான். முற்றிலுமாகவே பளிங்கு கற்களால் உருவான ஒரு சிவன் ஆலயம். கம்ப்ளீட்டாக எல்லாமே முழுவதுமே பளிங்கு கற்களால் ஆன சிவன். இவர் நமக்கு ரொம்ப பிடித்தமான தட்சிணாமூர்த்தி குரு பகவான் இவர். பாருங்கள் ஜம்முன்னு ஈஸ்வரன் கோயில். இது இதெல்லாம் சுப்பிரமணியர். மிகவும் அற்புதமான வேலைப்பாடுகளுடன் முற்றிலும் பளிங்கு கற்களாலே கட்டப்பட்ட ஒரு கோயில். பழனி தண்டபாணி டேங்கப்பா. மீனாட்சி எல்லாம் நாயன்மார்களாக இருப்பாங்களா? இந்த 69 நாயன்மார்கள்னு சொல்லுவாங்களா? அவங்களா இருக்குமே.
மனோன்மணி. இது ஈஸ்வரி, அது ஈஸ்வரன், இது விநாயகர். 69 நாயன்மார்கள். 69 எண்ணி பாரு. இது சௌந்தர நாயகி. இது ஈஸ்வரன் கோயில். இது மெயின் கோயில், அமரப்பணீஸ்வரர் திருக்கோயில். அருள்மிகு சனீஸ்வர பகவான் கோயில். சனீஸ்வர பகவான் உண்மையிலுமே மிக பிரம்மாண்டம் செல்வாங்க. கம்ப்ளீட்டாக பிரம்மாண்டமாக எல்லாமே பளிங்கு கற்கள் கட்டிக்கிறாங்க. பார்க்க வேண்டியது இல்லை அன்னைக்கு வந்துக்கிறேன், ஆனால் நம்ம தெளிவாக பார்க்கல. நம்ம வீடியோக்காக வந்து பார்க்குற போது தான் தெரியுது. அந்த ஆள் 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து, இது 25 வருஷத்துக்கு முன்னாடி. எத்தனை செலவாகிக்கிறேன். சாமி மேக் பார்த்துருக்கு. எனக்கு அதிசயெல்லாம் தெரியாது சொல்லாது. பெருமாள் கோயிலும் போல இதுதான் வாத்து பண்ணை. முன்னாடி கேமரா மறைக்கணும். இதுலேயே வா, ரொம்ப கிட்ட போகாத, பயந்துட்டு. 25 செகண்டு போதுமா? அப்படின்னா வேறு அப்படியே நீ அப்படியே அந்த நகர்ந்து போ. இந்த ஓரமாக போ, கிட்ட போகாத, இந்தலையே போ. அப்படியே பயந்துக்காம ஆகும். வேறு ஏய் அப்படியே போ, அந்த லாஸ்ட் வரைக்கும்.